ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி கடப்பாக்கல் மீந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து போர்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஒரு கடப்பாக்கல் மீந்ததுனால வந்து மீதி இருந்துச்சு. ஸோ வந்து அதை வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டு வீட்டில் வந்து சாக்பீஸ் இல்லாதனால நான் வந்து கோலை கட்டி தான் கொடுத்து அவளை வந்து எழுத வச்சேன். அவ்வளோ வந்து ஜாலியாக எழுதிட்டு இருந்தா. இதை பார்த்துட்டு வந்து அவங்க அப்பாவுக்கும் வந்து நான் வீடியோ அனுப்பிச்சேன், இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க அப்பா வீட்டுக்கு வரும்போது சாக்பீஸும் டஸ்டரும் கையோட வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த சாக்பீஸ் பார்த்தீங்கன்னா டஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி க்யூட் பேக்கிங்லாம் வரல, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி 10 rupees பேக்கில் வந்து 10 சாக் கிட்ட வந்துச்சு. அதை எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நடந்து போர்டு கிட்ட போய் அழகாக வந்து அந்த சாக்பீஸில் வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இந்த சாக்பீஸை வச்சு எழுதினோடனே அவளுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. எனக்குமே வந்து என் சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு. அழகாக ஃபுல்லாக வந்து கிறுக்கிட்டு இருந்தா. இந்த கையில் ஒரு சாக்பீஸ், அந்த கையில் ஒரு சாக்பீஸ்னு 2 கையிலையும் மாறி மாறி எழுதிட்டு இருந்தா. அழகாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவளுக்கு வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்து கொஞ்ச நேரம் நல்லா வந்து அவளுக்கு டைம் பாஸ் ஆகிற மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து இந்த மீந்த கடப்பாக்கல் வந்து போர்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவளே எழுதி முடிச்சுட்டு அந்த டஸ்டரை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து ட்ரை பண்ணி ஃபுல்லாக வந்து அழைச்சிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து அது அழைக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.